வாங்க ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே விறுவிறுப்பாக போயிட்டுருக்கு சிறகடிக்காத சீரியலோட இன்னையோட எபிசோட் மற்றும் ப்ரோமோ தான் பார்க்க போகிறோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா முத்து வந்து விறுவிறுன்னு ஹாஸ்பிட்டல் போகிறாரு. ஹாஸ்பிட்டல் போயிட்டு என்னடா பண்ணி வச்சுருக்க அப்படின்னு வந்து சத்யாட்ட சொல்கிறாரு. வந்து சத்யா வந்து நான் என்ன பண்ணேன், என்னதுக்கு தேவையில்லாமல் அடித்து கை உடைச்சிங்க, உடச்சிட்டிங்களா, அதோட விட்டு போக வேண்டியதானே, இங்கேயே வந்தீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி திட்டுறான். உனக்கு வந்து அந்த பிரச்சனையாக தான் கையை உடைச்சுன்னு நினைக்கிறியாடா அப்படின்னாங்க. வேறு எதுக்கு பண்ணீங்க அப்படிங்கிறாங்க. உடனே வந்து பார்த்தீங்கன்னா ஃபோன் எடுத்து வீடியோ காமிக்கிறார். வீடியோ காமிச்சோன்னே அவன் ஷாக் ஆகிறான். ஷாக் ஆனாலும் பார்த்தீங்கன்னா இருந்தாலும் வந்து சமாளிச்சுட்டு நான் அப்படி தான் பண்ணுவேன், உங்களால் என்ன பண்ண முடியுமோ பண்ணுங்கள், என் கை உடச்சிட்டிங்களா, இதுக்கு மேலே பேசுனீங்கன்னா நல்லா இருக்காது, மாமான்னு கூட பார்க்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி வந்து கேவலமாக திட்டிடுறான். திட்டணும்னு பார்த்தோன்னா முத்து வந்து அங்கேருந்து விறுவிறுன்னு மறுபடியும் யார்ட்டையுமே சொல்லாமல் போகாமல் கிளம்பி போயிடுறாரு. அதே போல் வீடியோ ஃபுல்லாக பார்க்குறதுக்கு முன்னாடி உங்கள் பொண்ணான கையில் நம்ம வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இப்போ வீடியோக்கு போயிடலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா முத்து போயிட்டு கார் ஷெட் போகிறாரு. கார் ஷெட் போயிட்டு அங்கே வந்து பார்த்தீங்கன்னா குடிச்சிட்டு இருக்கிறத பார்த்தோன்னா அவங்க ஃப்ரெண்ட் வந்து ஏன்டா வந்து குடிச்சிட்ருக்க, இப்போ காலங்காத்தால சவாரிக்கு எதுவும் வந்தால் எப்படா போவேன் அப்படி இப்படின்னு சொல்லி திட்டுறாரு. இல்லைடா அந்த சத்யா பையன் வந்து என்னை திட்டான் ஓவரா அப்படிங்கிறாரு. வந்து பார்த்தீங்கன்னா முத்தோட ஃப்ரெண்டு கேட்குறேன், நீ எதுக்கிட்ட அவனை போய் பார்க்க போனேன் அப்படிங்கிறாரு. நான் எங்கே போனேன், எங்கள் அப்பா தான் போன்னு சொன்னார், அதனால தான் போனேன். அதே போல் வந்து அவன் பார்த்தீங்கன்னா இப்போ திருடி இருக்கான்னு சொல்லி ஏன்டா அப்படி திருடுன்னு சொல்லி கேட்டதுக்கு, நீ எங்கே வேணாலும் போய் சொல்லு, நான் அப்படி தான் திருடுவேன் அப்படிங்கிறான். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இன்னுமே ஓவராக பேசுகிறான். நீ வந்து என்னை கை உடச்சிட்டில்ல, இதுக்கு மேலே என்னதுக்கு பார்க்க வந்திருக்க அப்படின்னா. அதே போல் வந்து ஏழையாக பிறந்தது அவன் தப்பு இல்லையாம்மா, ஏழையாக சாகிறது அவன் தப்பு, அதனால் அப்படி தான் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிகிட்ருக்கேன் அப்படிங்கிறாங்க. சேடா விட்றா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. முத்து குடிச்சிட்டு அந்த செட்லேயே வந்து அப்படியே படுத்த மாதிரி உட்காந்துட்டே இருக்காரு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது மாதிரி ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்கிறாங்க மீனா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அழுகுறாங்க. என்கிட்ட 12,000 தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நான் வந்து ஒரு 8,000 வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அது பிரச்சனை இல்லை, நம்ம வந்து இதில் கட்டிக்கலாம், இன்ஸ்டால்மெண்ட்டில் கட்டிக்கலாமா அப்படின்னு சொல்லி நான் டாக்டர் போய் கேட்டு பார்க்குறேன், வேறு எதாவது பண்ண முடியுமா அப்படின்னு கேட்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க மீனா. சரி மீனா, நீ கேட்டுப்பார் மீனா, ஏதாவது பண்ணலாமா இல்லை என்ன பண்ணலான்னு யோசிக்கலாம் அப்படிங்கிறாங்க. மீனா போய்ட்டு உடனே டாக்டர்கிட்ட கேட்குறாங்க, என்ன டாக்டர் ஆச்சு அப்படிங்கிறாங்க. இது மாதிரி கொஞ்சம் அமௌண்ட் கம்மியாக இருக்குது, கொஞ்சம் இது பண்ணி கட்டிக்க முடியுமா அப்படின்னு சொல்கிறாங்க. சரிம்மா நீ இன்ஸ்டால்மெண்ட்டில் கூட கட்டிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி டாக்டர்னு சொல்கிறாரு. சொல்லிட்டு அதே போல் இன்னொரு விஷயமும் சொல்கிறாரு, என் வந்து இது கீழே விழுந்து அடிபட்ட மாதிரி தெரிலம்மா, ஏன்னா பார்த்தீங்கன்னா கீழே வந்து எதாவது ஸ்க்ராட்சாக இருக்குது, எதுவுமே ஆகவே இல்லை. அதே போல் இவனுக்கு யாருக்காவது பிரச்சனையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை இவனுக்கு யாருக்கெல்லாம் பிரச்சனை இல்லையே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. யாரோ வந்து கையை நல்லா இழுத்து வச்சு முறுக்கி உடச்சிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டோன்னு பார்த்தீங்கன்னா மீனாவும் ஷாக் ஆகுறாங்க. ஷாக் ஆகிட்டு என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியாமல் யோசிச்சுட்டு இருக்காங்க. யோசிச்சுட்டு இருக்கப்போ பார்த்தீங்கன்னா கடைசியாக வந்து போய்ட்டு சத்யாக்கிட்டே கேட்குறாங்க, ஏன்டா கீழே விழுந்து கை உடஞ்சிச்சு எங்கள் எல்லாத்திட்டையும் சொன்னேன், எதுக்குடா போய் சொன்னேன், டாக்டர் தான் சொல்லிட்டாரு வந்து கீழெல்லாம் எதுவுமே விழலையாம், யாரையோ வந்து கையை தான் ஒன்று இழுத்து உடச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி மீனா வந்து மிரட்டி கேட்டுட்ருக்காங்க. கேட்டுக்கிறப்ப அவனும் அப்புறம் வந்து கடைசியாக உண்மையை ஒத்துக்கிறான். ஆமாம், என் கை வந்து இது வந்து நான் கீழே விழலை, வண்டியிலேருந்து யாரோ உடச்சி தான் விட்டாங்க அப்படிங்கிறது வந்து மீனா கிட்ட சொல்லிடுறான். இதுக்கெல்லாம் முன்னாடி பார்த்தீங்கன்னா சிட்டிக்கு வந்து நம்ம சத்யா ஃபோன் பண்ணுறா, என்னடா சொல்கிறா அப்படிங்கிறாங்க. இது மாதிரி நான் ஹாஸ்பிட்டல் இருக்கேன், என்னடா ஆச்சு அப்படிங்கிறாங்க. நான் முன்னாடியே சொன்னாலும் ஹாஸ்பிட்டல் போயிருக்கலாம்ல அப்படிங்கிறாங்க. அதான் வந்து இது போயிருக்கேன், முத்து வந்தார், முத்து வந்துட்டு அந்த வீடியோ காமிச்சிருக்கான் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. என்ன வீடியோவா, அவனை வந்து நான் வச்சு 2 ஆள் வச்சு தட்டி விடவா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை நீலாம் எதுவும் தட்டலாம் வேண்டாம், நாங்கள் பார்த்துக்குறோம் விடுங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. சொல்லிட்டு அவங்க வீட்லேயும் எதுவும் வீடியோலாம் காட்டல அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே வந்து மீனா பார்த்தீங்கன்னா விறுவிறுன்னு கிளம்பி போகிறாங்க. கிளம்பி போயிட்டு அங்கே முத்து கூப்பிட்றாங்க. முத்து வந்து நிற்கிறாரு. எதுக்கு என் தம்பி சத்யா கையை உடச்சி விட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதில் வந்து முத்து எல்லா உண்மையும் சொல்ல போகிறாரா, இல்லை வந்து அடுத்து வந்து என்ன மாதிரி போக போகுது இந்த சீரியல் அப்படிங்கிறதெல்லாம் பொறுத்து தான் பார்க்க போகிறோம். ஏன்னா பார்த்தீங்கன்னா இந்த டைம் முத்து மேலே தப்பு இல்லை, முத்து எல்லா உண்மையும் சொல்ல போகிறாரா அப்படிங்கிறதையும் நம்ம பொறுத்து தான் பார்க்கணும் ஃப்ரெண்ட்ஸ்.